சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்களுக்கான இன்றைய தகவல். ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் இந்த ஆண்டு இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு செலக்ட் ஆகி போக முடியும் சொல்லி முழு முயற்சியாக தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட எந்த விதமான எதிர்மறை கருத்திற்கும் இடம் கொடுக்காம பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய அரசு பணி கனவை நனவாக்குவதற்காக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு நான் செலக்ட் ஆகியே தீரணும், வேற வழியே கிடையாது என்று இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த வீடியோவை இறுதி வரை பயன்படுத்துங்க. உங்களுக்கான பதிவு தான் இது. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணணும், ஸோ இதை முழுமையாக தொகுத்து நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உங்களுக்கான அரசு பணியை நம்ம நினைச்சிடறோம் உரித்தாக்கி கொடுக்குறோம். ஸோ அதில் குறிப்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதக்கூடிய ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன, ஸோ இதற்கான நோட்டிஃபிகேஷன், ஸோ டிஆர்பியோட டென்டேட்டிவ் ஆனுவல் பிளான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆகஸ்ட்டில் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துருமா, எக்ஸாம் எப்போ இருக்கும், எக்ஸாம் படிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் இருக்கும், இதற்கான பணி நியமனம் எப்போ இருக்கும், நியூ சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த நியூ சிலபஸை எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இடர்பாடுன்னா பார்ட் பி, சைக்காலஜி எஜுகேஷன். ஸோ இதில் வந்து என்னதான் படித்தாலும் நம்மளுடைய மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலை, நான் தொடர் தோல்வியில் தான் இருக்கிறேன்ங்கிறது எல்லோருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம், கேள்வி. ஸோ இதுதான் இன்றைய ஆசிரியர்களுடைய மனநிலையாக பயணித்து கொண்டிருப்பது. ஸோ இதற்குதான தீர்வை தான் நம்ம இந்த இடத்துல நம்ம நினைச்ச போகிறோம், உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ பல வீடியோக்களில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பகுதி தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அதையுமே இங்கே நான் என்ன செய்ய போகிறேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். குறிப்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் குறித்த தகவல்கள் நாள்தோறும் சமூக வலைதளங்களையும் சரி, அதே மாதிரி நாளிதழ்களையும் சரி செய்திகளானது வந்து கொண்டிருக்கிறது. ஸோ காலி பணியிடங்களுடைய எண்ணிக்கை 3900 இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் வேக்கன்சி இது. ஸோ அப்போ இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமிற்கான பணியை டிஆர்பி மேற்கொண்டுட்டு இருக்காங்க. மிக விரைவில் இதற்கான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இது ஃபுல்லாமே டெய்லி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள். ஆக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் குறித்த சந்தேகத்தில் முதல்ல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம், இதை பற்றி நம்ம எந்தவித மாற்று கருத்துக்கும் இடம் கொடுக்க வேண்டியதில்லை, சந்தேகம் வேண்டாம். குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட தேதியில் தேர்வு, அது டிஆர்பியோட செயல்பாடு. நம்மளுடைய செயல்பாடு என்ன, இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு இப்போ நியூ சிலபஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஒரே கேட்டகரியிலேருந்து பயணிக்கிறோம். அப்போ இந்த எக்ஸாமிற்கு எப்படி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும், எந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும், எந்த புத்தகத்தை நம்ம அதிகமாக கவனம் செலுத்தணும், ஸோ அதில் எந்த டாப்பிக்கை நம்ம அதிகமாக ப்ரிப்பரேஷன் பண்ணணும், ஸோ எதற்கு நம்மளுக்கு பயிற்சிகள் தேவை, தொடர்ச்சியாக இதில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் என்ன, ஸோ இதை குறித்த திட்டம் தான் நீங்கள் தீட்டணும். நம்முடைய சுபைக்குழுவை பொறுத்த வரைக்கும் நான் பல வீடியோக்களில் சொல்லக்கூடியதான், படிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. படிக்கக்கூடியது எது, எதை நீங்கள் படிக்கணும், எதை அதிகமாக கவனம் செலுத்தணும், அதை ஃபுல்லாமே தொகுத்து உங்களுக்கு கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமைன்னு சொல்லி அந்த பணியை நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ நமது சுபைக்குழுவை நீங்கள் முழுமையாக பயன்படுத்துகிற பட்சத்தில் அதற்கான பணி என்பது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. இந்த 2025 பிஜிடிஆர்பி எக்ஸாமில் 100% பணி ஒவ்வொரு ஆசிரியர்களும் உரித்தாக்கி கொள்ளணும் என்பதை அடிப்படையாக கொண்டு 6 மாத கால பயிற்சியானது நம்ம உருவாக்கியிருக்கோம். டிஆர்பியோட நியூ சிலபஸ் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம என்ன செஞ்சிருந்தோம், 1 இயர் கோர்ஸ் கிட்டத்தட்ட மூல புத்தகங்களை ஃபாலோ பண்ணி நம்ம நினைச்சிரோம் பயிற்சிகள் கொடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ அதில் குறிப்பாக 1 இயர் கோர்ஸில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 50% முடிச்சு கொண்டு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்,
டிசம்பர், அதிகபட்சம் டிசம்பர். ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாத காலங்கள் இருக்குது. ஸோ இந்த காலத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும், இந்த காலத்தில் எந்த டாப்பிக்கை முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும், எப்படி நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் இருக்கணும். ஸோ அதற்காக 6 மாத கால பயிற்சியானது நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதில் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா படிக்க வேண்டிய டாபிக் டெய்லி உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராசஸ் பண்ணி கொடுத்து ஒவ்வொரு செயல்பாடுகளை உங்களுக்கு செய்ய வச்சு பணிக்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி கொடுக்கணும் என்பதற்கான 6 மாத கால பயிற்சியை நம்ம என்ன செய்கிறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜூலை 15ல இருந்து உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் முதல் பாடமாக நம்மளுடைய தாய்மொழி தமிழ் பாடத்திற்கான பயிற்சி, அதற்கான இன்ஃபர்மேஷன் இப்போ கொடுக்குறேன். ஸோ இந்த தமிழுக்கு மட்டும்தானா கிடையாது, நம்முடைய சுபைக்கல்வியின் சார்பாக தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழை தொடர்ந்து ஹிஸ்ட்ரி 2வது பாடம், என்ன பாடம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி பாடம், 3வது எக்கனாமிக்ஸ், 4வது ஜியாகிரபி, 5வது இங்கிலீஷ், 6வது காமர்ஸ். சரிங்களா, இந்த 6 பாடத்துக்கும் நம்ம தயாராகிட்டோம். ஸோ 6 மாத கால பயிற்சி, எதை நீங்கள் படிக்கணும், எதை நீங்கள் ஒமிட் பண்ணணும், என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் டைம் டேபிளோட உங்களுக்கான வாய்ப்பை நம்ம உருவாக்கி கொடுக்குறோம். 100% பணி உத்தரவாதம். இங்கே நான் கொடுக்கக்கூடியதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். உங்களுக்கு என்ன பயிற்சி வேணும், என்ன செய்யணும், எல்லாத்தையுமே நான் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துறேன். அதில் தமிழ் பாடத்திற்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். இதனை தொடர்ந்து ஹிஸ்ட்ரி, இங்கிலீஷ், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ். ஸோ இதற்கு அதுக்கடுத்து சயின்ஸு, மேக்ஸுக்கு ஆகஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தமிழில் அப்படி என்ன நம்ம பண்ண போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10 யூனிட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 10 யூனிட்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், 30,000 ஒன்லைனர். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லைன் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 48 மூல புத்தகங்கள். ஸோ இந்த புத்தகங்களை ஃபுல்லாமே கவர் பண்ணி நம்ம ஒன்லைனர் என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். எதை படிக்கணும், எந்த டாப்பிக்கை படிக்கணும், அந்த டாபிக் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், மூல புத்தகங்கள், இதை தொகுத்து 30,000 ஒன்லைனர். ஸோ அந்த 30,000 ஒன்லைனரை நீங்கள் படித்து முடித்த பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் பேங்க், நீங்கள் எந்த அளவிற்கு அதிகமாக தேர்வு அட்டன் பண்ணுறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் அதிகரிக்கும், நம்ம செய்யக்கூடிய தவறுகளை குறைக்க முடியும் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செய்யறோம், 15,000 வினாக்களை உள்ளடக்கிய எம்சி மல்டிப்ளை சாய்ஸ் கொஸ்டின் MCQ வந்து பார்த்தீங்கன்னா 15,000 வினாக்கள். ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ஒன்லைனர் ப்ளஸ் 15,000 கொஸ்டின்ஸ். ஸோ இது ரெண்டையுமே கிரியேட் பண்ணி உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம், டாபிக் வைஸாக இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதுங்கக்கூடிய கான்செப்டில் உருவாக்கி நம்ம என்ன செய்யறோம், கொரியர் பண்ணுறோம். ஸோ இது எப்போ ஜூலை 15ல இருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்காகவே உங்கள் கையில் கிடச்சிருது. சரிங்களா, அதாவது ஸ்டடி மெட்டீரியலுக்கு ஒன்லைனர், ப்ராக்டிஸ் எடுப்பதற்கு உங்களுக்கு கொஸ்டின் பேங்க். ஸோ இது எப்படி இருக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்க, டாபிக் வைஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் எடுத்தீங்கன்னா அதில் என்னென்ன டாபிக் இருக்குது, அந்த டாபிக் வைஸாக உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அடுத்து ஃபர்ஸ்ட் யூனிட், செகண்ட் யூனிட்னு யூனிட் வைஸான கொஸ்டின் பேங்க். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நீங்கள் ப்ராக்டிஸ் எடுப்பதற்கு ப்ராக்டிஸ் செட்டு. சரிங்களா, ப்ராக்டிஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 தேர்வுகள், கிட்டத்தட்ட வந்து ஒரு 2000க்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் இதில் இருக்கும். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணலை. மற்ற கொஸ்டின் பேங்க் 15,000ல் இந்த 2,000 போக மீதிக்கு ஆன்சர் இருக்கும். ப்ராக்டிஸ் செட்டு நம்ம கொடுக்கக்கூடியதற்கு ஆன்சர் இராது. அந்த ஆன்சர் ஃபுல்லாமே இந்த ஒன்லைனருக்குள்ளே இருக்கும். அப்போ ஒன்லைனரை நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு ஆன்சரை நீங்கள் செக் பண்ணணும், அதுதான் ப்ராக்டிஸ். ஸோ இந்த 6 மாத காலத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய ப்ராக்டிஸ் அதுதான். சரிங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட் யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு ஒரு 1000 கொஸ்டின்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்னு சொல்லி கிட்டத்தட்ட 4 பேட்டர்னில் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேங்க்கு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லைனர் நம்ம கொடுத்துரும்.
அப்போ உங்களுக்கு டாபிக், யூனிட், ப்ராக்டிஸ், ஃபுல் மாடல். ஸோ இந்த கான்செப்டில் நீங்கள் என்ன செய்றீங்க, ஆன்லைனில் படிக்கிறீங்க, டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க. இது போக நம்முடைய சுபைக்குழுவில் மொபைல் ஆப்ஸில் உங்களை ஆட் பண்ணி இலக்கிய வரலாறாக இருக்கட்டும், பள்ளி பாட புத்தகமாக இருக்கட்டும், சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே. ஸோ இதற்கு நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து பயிற்சி வகுப்பு நம்ம கொடுத்து அந்த வகுப்புகள் வாரியாக ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு. ஸோ டெய்லி நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்லிப் டெஸ்ட், டெய்லி டெஸ்ட்டு எழுதக்கூடிய வழிமுறைகளையும் இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கி கொடுத்துருக்கோம். டோட்டலாக இது ஒரு 6 மாத கால கோர்ஸாக உங்களுக்கு ப்ரொவைட். அப்போ டெய்லி ஒவ்வொரு டாபிக் படிச்சிருங்க. அதுக்கு பிறகு கிளாஸ் உங்களுக்கு வந்துடுது, உங்களுக்கு மெட்டீரியல் கையில் கிடச்சிது, கொஷின் பேங்க். ஸோ இது தரமாக உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இதை நீங்கள் பயன்படுத்துகிற பட்சத்தில் வேறு எதையுமே பார்க்க வேண்டியது கிடையாது. உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடும், இதை உருவாக்கி கொடுக்குறோம். டோட்டலாக இந்த கோர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4250, 4250 ரூபாய். புக்கு உங்களுக்கு கொரியர் பண்ணிடுறோம். ப்ராக்டிஸ் கிளாஸ், டெஸ்ட், ஸோ எல்லாத்தையுமே சேர்த்து 4250 ஒவ்வொரு ஆசிரியர்களும் பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக. ஸோ இது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும்தான். அப்புறம் இது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். தற்சமயம் இதற்கான தொகை இது வச்சிருக்கோம். ஜூலை 15லிருந்து இந்த 6 மாத கால பயிற்சி 100% பணி உத்தரவாதத்துடன் நம்ம என்ன செய்யறோம், உங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இதனுடைய தொகுதி இந்த ஒன்லைனர், கொஸ்டின் பேங்க், ஸோ ரெண்டையும் சேர்க்கும் போது கிட்டத்தட்ட 15 தொகுதிகள் உங்களுக்கு. இதை மட்டும் நீங்கள் படிங்க, வேற எதையுமே நீங்கள் பார்க்க வேண்டியது கிடையாது. ஸோ அந்த அளவிற்கு சைக்காலஜி, எஜுகேஷன், ஜிகே அதற்கான ப்ராக்டிஸ், அதற்கு நம்ம கொஸ்டின் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம் டாபிக் வைஸாக. அதுவுமே உங்களுக்கு அங்கே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த தேர்வை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், படித்து எழுதி கொள்வதற்கான வழிமுறைகளையும் இங்கே நம்ம உருவாக்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 150 வினா உங்களுக்கு என்ன செய்கிறோம் தேர்வுக்கு. அது பிறகு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஒரு 30 வினா. ஸோ டோட்டலாக 180க்கான பயிற்சி இங்கே இருக்குது. மிக குறைந்த கட்டணத்தில் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக உருவாக்கியிருக்கோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுபைக்குழுவை முழுமையாக தொடர்பு கொண்டு சுபைக்குழுவோடு இணைந்துக்கோங்க. 2025 அரசு பணிக்கு செல்ல வேண்டும் என்பதற்கான வழியை பின்பற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கான வாய்ப்பு இது. பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். நன்றி நண்பர்களே.